சுவிசேஷத்தை சொல்றதுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை. ஆனா ஒரு தடை இருக்கு, என்னன்னா சிந்தனை. இது என்னால் நடக்காது, இது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இதை சொல்றதுனால அவங்க என்ன நினைப்பாங்க என்கிற ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்து நான் கடந்து போகிறேன். இந்த எண்ணத்தை நீங்கள் முற்றிலுமாய் தவிர்த்து விடுங்கள். சுவிசேஷத்திற்கு அது மிக தடையா இருக்கும். ஒரு இடத்துக்கு கிளம்பி புறப்பட்டு ஒருத்தவங்களுக்கு சொல்லலான்னு போகும்போது ஏதாவது ஒரு சத்துரு ஒரு எண்ணத்தை கொடுத்து வேண்டா விடு, அவங்க நேரம் இருக்க மாட்டாங்க, அல்லது இதை கேட்க மாட்டாங்க, அவங்க நீ ஒழுங்கானு கேட்டுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் சுவிசேஷத்திற்கு தடையா இருக்கும். முதலாவது அதற்காக கட்டி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த காரியத்தை செய்வாராக. கவனிங்கள், நேற்று தினத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. அது ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம் சரிவர உறுதியாய் உண்மையாய் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். அநேகருக்கு இருக்கிற கேள்வி எப்படின்னா, என்னன்னா, நான் எங்கிருந்து ஆரம்பிக்கிட்டோம் சுவிசேஷத்தை, எப்படி சொல்லட்டோன்றது. கவனிங்க, சுவிசேஷம் இயேசுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கிறதை காட்டிலும் இயேசுடைய மரணத்தில் துவங்குறதுதான் சுவிசேஷம். இயேசு எனக்காக பிறந்தார்னு சொல்றதை காட்டிலும் இயேசு எனக்காக மரித்தார்ன்றதுதான் சுவிசேஷம் துவங்குறது. சுவிசேஷம் துவங்குகிற இடம் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையில தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு நீங்க சொல்ற இடத்துல அந்த இடத்துல இருந்து ஆரம்பிங்க. நான் அநேக முறை சொல்லுவேன் பாருங்க, எனக்காக ஏன் மரணத்தை நம்ம முன்னாடி வைக்கிறோம்னா, எனக்காக மரிச்ச இயேசுவை முன்னாடி வைக்கிறோம்னா, இயேசுடைய மரணத்தை ஏன் நான் முன்குறிக்கிறேன்னா, கவனிங்க, எனக்காக ஒரு பெண்ணு கொடுத்தாரு, ஒரு வாசல் கொடுத்தாரு, ஒரு வீடு கொடுத்தாரு, ஒரு துணி கொடுத்தாங்க. அது ஒரு பெரிதல்ல, அது ஒரு பொருட்டல்ல. ஆனா எனக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்தார் என்பதுலதான் சுவிசேஷம் இருக்கு. அதனால இதை நீங்க முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். இரண்டாவதாக, நாங்க இந்த நாள்ல உங்களுக்கு என்ன காரியத்தை சுவிசேஷத்தை சொல்ல போறப்ப அவங்களுக்கு எப்படி நான் அதை என்னென்ன ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இங்க ஒரு வசனத்தை வாசிச்சு நான் உங்களுக்கு அதை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் முழுவதும் கவனிங்க. மத்தேயு 6வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துடைய கடைசி பகுதியை மட்டும் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்னமே உங்களுக்கு இன்னும் தேவை என்று அறிந்திருக்கிறார். நம் தெய்வம் நீங்கள் காண்பிக்கிற, நீங்கள் வழிநடத்துகிற, நீங்க சொல்லுகிற இயேசு யார் என்றால் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை முன்னமே அறிந்திருக்கிறார். அதுதான் சுவிசேஷத்தினுடைய ஃபவுண்டேஷன், அதுதான் அஸ்திபாரம். இதை நீங்க பிடிச்சி காண்பித்துக்காருங்க அவங்களுக்கு. என்னது, நீ போய் வேண்டிக்கிட்ட காரியம் நடக்காது. நீ எது உனக்கு வேணுமோ அதை முன்பதாகவே கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு இதுதான் தேவை, உங்களுக்கு இப்படிதான் வேணும், இத்தனை பிள்ளைகள் தான் தேவை, இதுதான் இன்னார்தான் உங்களுக்கு கணவனா இருக்கணும், இன்னார்தான் மனைவியா இருக்கணும், இன்னார்தான் உங்களுக்கு தாயாரா இருக்கணும் என்பதை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறாருன்னு சொல்லுங்க. அதே போல அவங்க என் ஜெபத்தை, நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை கர்த்தர் முன்னமே அறிந்திருக்கிறாராம். நீங்க இதற்காக தான் ஜெபிக்க போகிறீங்க, இதுதான் தேவை. நல்ல கவனிங்க, என் தேவை என்ன என்பதை அறிந்த கடவுளை நான் காண்பித்து கொடுக்கிறேன் நீங்க சொல்லுங்க.